Students, in this class we have to see another one intermediate group of organism known as cyanobacteria. This group of organism consists of both characters of bacteria and algae. Okay, bacteria is a common ancestor. Okay, so bacteriaவில் இருந்து ஒரு branch வந்து ஃபங்கஸ்க்கு ஃபார்ம் ஆகிறதுக்காக ஆக்டினோமைசிட்ஸ் தென் ஃபங்கஸ்லேருந்து ஆல்கே தென் பிரியோஃபைட்ஸ் அந்த மாதிரியான ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து அதே பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய சம் ஸ்பீஷீஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் பண்ணி அது மூலிமா அது நம்ம ஆல்கேவாக கன்வெர்ட்டட் ஆகுது. ஸோ அப்போது பாக்டீரியா வந்து காமன் ஏன்செஸ்டார், அது வந்து ஃபங்கஸ் கேட்டகரியும் ஃபார்ம் பண்ண வைக்குது, ப்ளஸ் அனதர் ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஆல்கே கேட்டகரியும் ஃபார்ம் பண்ண வைக்குது. ஸோ அதனால் இது வந்து காமன் ஏன்செஸ்டார் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அனதர் ஒன் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சம் சி ஏரியாவில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஸ்டோனே இருக்காது, பட் அங்கே பார்த்தீங்கன்னா சம் ராக்கி ஸ்டோன் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னு நம்ம சொல்லணும்னா ஸ்டெமட்டோலைட்ஸ் நம்ம வந்து காமனாக சொல்லுவோம். ஸ்டெமட்டோலைட்ஸ் இஸ் நத்திங் பட் சைனோபாக்டீரியா ரியாக்ட் வித் கால்சியம் கார்பனேட், சிம்பிளி நோன் அஸ் நம்ம சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சுண்ணாம்பு கூட அந்த சைனோபாக்டீரியா ரியாக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்டோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து இந்த ஸ்டெமட்டோலைட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைனோபாக்டீரியா இதில் வந்து இட் இஸ் எ இன்டர்மீடியேட்ஸ் குரூப். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். பட் இதனுடைய ஏஜ், இந்த சைனோபாக்டீரியா வந்து எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2.7 பில்லியன் இயர்ஸ். ஓகே, ஸோ அதாவது என்னதுக்கு ஒரு பில்லியன் நம்ம எவ்வளோ சொல்லுவோம்னா 100 crores வந்து 1 பில்லியன் சொல்லுவோம். ஸோ அப்போ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சைனோபாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் அபண்டன்ஸ் இன் ஃபாசில் மெட்டீரியல். ஃபாசில் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு காலத்தில் உயிரோடு இருந்திருக்கு, வாழ்ந்திருக்கு, பட் இப்போ வந்து அதனுடைய டெட் பார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கும், அதாவது புதை படிமங்கள் நம்ம சொல்லுவோம். அந்த ஃபாசில் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் இட் வாஸ் ஒன்ஸ் இன் பீரியட், பட் இந்த டைமில் அது வந்து டெட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசமுடைய பாடிலையும் இல்லை அந்த சம் ஏரியாவை வந்து இந்த மாதிரி ஃபாசிலைஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து சைனோபாக்டீரியாவும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஃபாசில் ரெக்கார்டுலேயும் சைனோபாக்டீரியா இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டு ரேஸ் த ஃப்ரீ ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர், மற்ற ஆர்கானிசமோடு கம்பேர் பண்ணும்போது சைனோபாக்டீரியாவோடைய அந்த ஆக்சிஜன் ரேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஸோ இது வந்து யூனிசெல்லுலராக இருந்தாலும் எவ்ரிவேர் இட் ஹஸ் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மூலிமா இட் ரிலீசஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் டு த அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த குரூப், ஓகே, ஆக்சிஜன் அதிகமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் குரூப்பில் சைனோபாக்டீரியா வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேஸாக இருக்குது. ஓகே, அண்ட் இட் பிலாங்ஸ் டு த சைனோஃபைசியே. ஜென்ரலி ஆல்கேவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதில் கிளாஸில் வரக்கூடிய 11 கிளாஸஸில் இது ஒரு கிளாஸாக இருக்கும் சைனோஃபைசியே. ஸோ இந்த கேரக்டர் மட்டும் ஆல்கேவோ, இந்த குரூப்பில் மட்டும் ஆல்கே அண்ட் பாக்டீரியா போத் கேரக்டர்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட்ஸ் திஸ் சைனோஃபைசியே we are cyanobacteria were simply classified as a following types. ஓகே, ஸோ அப்போ ஹேபிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர் இடம், எந்த இடத்துல அந்த பாக்டீரியா இல்லை சைனோபாக்டீரியா இருக்கோ அந்த பிளேஸை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரைன். ஓகே, கடல் சீல இருக்கக்கூடிய சைனோஃபைசியன் மெம்பர், தட் இஸ் ட்ரைகோடெஸ்மியம் அண்டு டெர்மோகார்பா. ஓகே, ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்து அபண்டன்ஸாக இருக்குது சீல. ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ட்ரைகோடெஸ்மியம் அண்டு எரித்ரேயம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சி வந்து ஒரு எஃபெக்டை வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ரெட் சி? ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது சீயோடைய கலர் எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும், ஆறு வந்து ஸ்லைட்லி ரெட்டிஷ் கிடையாது, அந்த க்ரீனிஷ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த சி நம்ம வந்து பார்க்கும்போது ரெட்டின் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும், ரெட் ஆர் லைட் ஆரஞ்ச் அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கலர் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் ஸோ குரூப்பாக அதனுடைய காலனி ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது வாட்டர் லுக் லைக் அஸ் ஏ ரெட் இன் கலர். ஸோ அப்போ அந்த காலனி வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த சி பார்க்குறதுக்கு ரெட் இன் கலரில் தெரியும். அந்த கேரக்டரால் அந்த பர்டிகுலர் சீயை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெட் சி அப்படின்னு நம்ம வந்து நேமிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ மெரைன் ஹேபிடேட்லேயும் சைனோபாக்டீரியா இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா
நாஸ்டாக் அனபினா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோரலாய்டு ரூட் ஆஃப் சைக்கஸ். ஸோ நாஸ்டாக் அனபினா இட் இன்வால்வ்டு இன் த சிம்பியாட்டிக் அசோசியேஷன். சிம்பியாட்டிக் என்றது ரெண்டு ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகக்கூடியது, மியூச்சுவலிசம் அந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டட் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைக்கஸ் இது வந்து நீங்கள் இட்ஸ் பிலாங்ஸ் டு த ஜிம்னோஸ்பம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இது பொட்டானிக்கல் கார்டன்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இருக்கும். லுக் லைக் அஸ் ஏ டேட்ஸ் ட்ரீ. ஓகே, ஈச்ச மரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். பட் அதில் வந்து இது பூவெலாம் வராது ஜிம்னோஸ்பம்ஸில். ஓகே, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்றதுனால டைரெக்டாக ஃப்ரூட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சைக்கஸோடைய ரூட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ரூட், அது கோரலாய்டு ரூட்டுன்னு சொல்லுவோம். அந்த ரூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய செல்ஸில் நாஸ்டாக் அண்ட் அனபினா இருக்குது, அதனுடைய காலனிஸ் இருக்கும். ஸோ அப்போ நாஸ்டாக் அனபினா இருக்கிறதுனால இட் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் கிடைக்கும். இப்போ இந்த பிளான்ட்டுக்கால இந்த சைனோபாக்டீரியாவுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, அவங்க ப்ரொடெக்டடாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அந்த செல்லுலேருந்து, ஹோஸ்ட் செல்லுலேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அனதர் ஒன் பார்ட் செல்லுலேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. Similarly, Azolla species lives in the hornworts. Okay, bryophytes. Bryophytes இருக்கக்கூடிய 3 கிளாஸஸில் ஓகே, அதில் ஹார்ன்வேர்ட்ஸ் ஒன்று, லிவர்வேர்ட்ஸ், ஹார்ன்வேர்ட்ஸ் அண்டு மாசஸ் சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ன்வேர்ட்ஸில் வந்து இருக்கக்கூடிய தேலஸில் எஸ்பெஷலி ஆந்தோஸ்ராஸ், மார்க்கன்ஷியா அந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லலாம் அசோலா வந்து அந்த தேலஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன் டைப் ஆஃப் பேரண்ட் கைமாட்டா செல்ஸில் அதனுடைய காலனி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் இருக்குது. ஓகே, அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா phycobionts in lichens. What is mean by lichen? It is another one intermediate group between fungus and algae. Fungus வந்து algae வந்து கன்வெர்ட்டட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பார்ட்னரும் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது லைக்கன்ஸ். ஓகே, இதில் ஃபங்கல் பார்ட்னரை நம்ம வந்து மைக்கோபயான்ட்டுன்னு சொல்லுவோம், ஆல்கல் பார்ட்னரை வந்து ஃபைக்கோபயான்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஆல்கல் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் என்னென்ன இருக்குதுன்னா கிளையோகேப்சா, நாஸ்டாக் அண்டு சைட்டோனிமா. இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து அந்த லைக்கன்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒன் டைப் ஆஃப் பார்ட்னர். ஓகே, லைக்கன்ஸை பற்றி நம்ம பின்னால் இன்னும் எலாபரேட்டடாக படிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் கேரக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், இல்லை அந்த சைனோபாக்டீரியாவோடைய என்ன சொல்லலாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சைனோபாக்டீரியாவை நம்ம வந்து சிம்பிளி வேறு எப்படி சொல்லலாம்னா புளுகிரின் ஆல்கே. ஓகே, ஸோ தமிழில் வந்து நீல பசும் பாசி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதனுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது இந்த வேர்ல்டில் வெரி வெரி பெக்குலியர் அண்டு சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். பிகாஸ் ஸோ மோஸ்ட் வந்து அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசமில் சைனோபாக்டீரியாவும் ஒன்று. அண்ட் எவ்ரிவேர் எந்த ஒரு பிளேஸில் வந்து கொஞ்சம் வெட் கண்டிஷனாக இருக்கோ கம்பல்சரி அந்த இடத்துல சைனோபாக்டீரியா இருக்கும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஆக்சிஜனுடைய ரேட்டை வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால மூலிமா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனை வந்து அப்போது ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து இந்த salient features of cyanobacteria பார்க்கும்போது இதுக்கும் இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் சம் பெக்குலியர் கேரக்டர் இருக்குது கம்பேர் வித் அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ அப்போ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆர் டிஃபர் ஃப்ரம் த அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் கேரக்டர்ஸ் ஆர் ரீசன்ஸ். ஓகே, அப்படி நம்ம வந்து கொடுக்கலாம். ஒன்று, சைனோபாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்கானிசம்ஸ் இன் த சைனோஃபைசியே இட் இஸ் தீஸ் ஆர் ப்ரோகேரியாட்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ வந்து வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அந்த இடத்துல இருக்காது. ஓகே, அண்ட் லேக் மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று கேமிட்ஸ் வந்து மூவபிளாக இருக்கும். மேக்ஸிமம் மேல் கேமிட் வந்து மூவபிளாக இருக்கும், ஃபீமேல் கேமிட் வந்து ரிமைன் இன் த ஓவரி. ஓகே, ஸோ அப்போ மேல் கேமிட் தான் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இப்போ அது வந்து ஃபீமேல் கேமிட்டு கூட ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் இங்கே கிடையாது. ஜூ ஸ்போர்ஸ் வந்து ஏ டைப் ஆஃப் ஏ செக்ஷுவல் டைப் ஆஃப் ஸ்போர்ஸாக இருந்தாலும் சம் என்ன செக்ஷுவல் கேரக்டர்ஸும் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்விம் பண்ணுற கேரக்டரை வச்சு நம்ம அது வந்து செக்ஷுவலி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த என்னது மொட்டைல் ஸ்போர்ஸ் வந்து இதில் இல்லை. ஓகே, அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதனுடைய அந்த பிளான்ட் பாடி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று யூனிசெல்லுலார், அப்போ அந்த என்டையர் ஆர்கானிசமே வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் செல் ஒன்லி. ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் க்ரூகாக்கஸ். ஓகே, அது சம்டைம்ஸ் வந்து அந்த சிங்கிள் செல்லுலாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து கம்பைன்ட் டுகெதர் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசமாக இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா காலனி. ஓகே, அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளியோகேப்சா. ஓகே, அந்த ஸ்பீஷிஸ் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப்
மெனி செல்ஸ் ஓகே பட் மெனி ஆர்கானிசம் கிடையாது மெனி செல்ஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் செல் அது வந்து நம்ம காலனி ஃபார்மில் இருக்கக்கூடியதாக சொல்லுவோம் அண்ட் ஃபிலமெண்டஸ் லைக் எஸ் எ செயின் ஓகே இது இழை மாதிரி நீட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிசமாக இருக்குது இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி செல்ஸ் ஓகே அண்ட் எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டாக் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது ஓகே டூர்லாம் போகும்போது போயிருப்பீங்க இல்லை சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கில் போனாங்கன்னா அந்த இது சறுக்கி விளையாடுற மாதிரியான ஒரு கேம் கூட இருக்குது வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி மூமெண்ட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளைடிங் மூமெண்ட்டு நம்ம சொல்லுவோம் அந்த கிளைடிங் மூமெண்ட் வந்து இந்த சைனோபாக்டீரியாவில் இருக்குது எக்ஸாம்பிளாக ஆசிலட்டோரியா ஸ்பீஷீஸை சொல்லலாம் ஓகே ஸோ அப்போ அந்த ஸ்பீஷீஸ் தேலஸ் மேலே வந்து மியூஸ்லேஜஸ் விஸ்கஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அது அந்த வாட்டரில் வந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான மூமெண்ட்டுக்கு வந்து கிளைடிங் மூமெண்ட்டுன்னு பேர் இதில் அண்ட் இந்த ஆர்கானிசம் சைனோபாக்டீரியா செல்லில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசம் இஸ் நத்திங் பட் நம்ம ஜென்ரலி நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் சொல்லுவோம் அதே போல் இங்கேயும் இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது பட் அது வந்து இன்ஸ்பியன்ட் கேரக்டரில் இருக்கும் ஸோ அந்த இன்ஸ்பியன்ட் நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம் அந்த புரோட்டோபிளாசத்தை நம்ம வந்து மேஜராக 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம் ஒன்று வந்து சென்ட்ரோபிளாசம் அனதர் ஒன்று வந்து குரோமோபிளாசம் சென்ட்ரோபிளாசம்ன்றது என்னென்னா சென்டர் பார்ட் ஆஃப் த செல் இட் மே பி ஆக்குபைடு பை நியூக்ளியஸ் வெல் நியூக்ளியஸ் இதெல்லாம் இருக்காது பட் இன்ஸ்பியன்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்லாம் இருக்கலாம் ஓகே ஸோ அது வந்து சென்ட்ரோபிளாசம் சென்டர் ஆஃப் த செல் அண்ட் அந்த பெரிஃபரி லேயர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரோமோபிளாசம் சொல்லுவோம் பிகாஸ் த பிக்மெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் அந்த பெரிஃபரி லேயர்ஸ் ஆஃப் த செல் அதனால இதை வந்து நம்ம குரோமோபிளாசம் அப்படின்றத வந்து இந்த புரோட்டோபிளாசத்தை 2 கேரக்டராக டிவைட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த புரோட்டோபிளாசம் டிவைடட் ஆஸ் எ சென்ட்ரோபிளாசம் அண்ட் குரோமோபிளாசம் குரோமோ மீன்ஸ் கலர் அது அந்த எஸ்பெஷலி அந்த பார்ட்டில் என்ன இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அதில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும் ஓகே இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அவங்களுக்கு தேவையான எனர்ஜி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் அதுக்கும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி போக மீதி வந்து ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இந்த சைனோபாக்டீரியாவில் என்னவா இருக்குதுன்னா ஓகே சைனோஃபைசின் ஸ்டார்ச் நம்ம சொல்லுவோம் அந்த சைனோஃபைசின் ஸ்டார்ச் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சம் பிக்மெண்ட்ஸ் வேணும் இல்லையா அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்னு இதில் இருக்குதுன்னா சைனோஃபைசின் ஃபைகோசயானின் அண்ட் சைனோஃபைசின் ஃபைகோஎரித்ரின் ஓகே ஸோ இந்த 2 பிக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்குது இந்த பிக்மெண்ட்டு கூட சம் மிக்சோசாந்தின் பிக்மெண்ட் இருக்குது மிக்சோசாந்தின் அண்ட் மிக்சோசாந்தோஃபில் இந்த மிக்சோசாந்தின் பார்த்தீங்கன்னா யூக்ளினாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மிக்சோசாந்தின் வந்து போத் கேரக்டர் யூக்ளினா வந்து ஆட்டோட்ரோஃபிக்லையும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஹெட்ரோட்ரோஃபிக்லையும் கன்சிடர் பண்ண முடியாது சன்லைட் இருக்கும்போது அப்போ அந்த யூக்ளினோட பாடியில் இந்த குரோமோஃபோர் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும் ஸோ அப்போ ப்ரெசன்ஸ் ஆகும்போது அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் சன்லைட் இல்லைனா இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து அங்கே ஆப்சன்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ அந்த டைமில் அது ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் இருக்கும் ஸோ அந்த யூக்னால் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் சிஸ்டமும் இதில் இருக்குது ஓகே சைனோஃபைசியாவில் இருக்குது அலாங் வித் மிக்சோசாந்தோஃபில் ஓகே already you know the reserve food material in Cyanophyceae is known as a Cyanophycean starch okay and ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டரோசிஸ்ட்னு ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குது இந்த ஹெட்டரோசிஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி இன்டர் கேலரி அந்த சைனா ஆர் காலனியில் இருக்கும்போது செல்லுக்கு உள்ளார இருக்கலாம் இல்லை ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கலாம் இல்லை டெர்மினல் பொசிஷனில் இருக்கலாம் அதாவது கார்னர் செல்லில் இருக்கலாம் ஸோ இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செல்லோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் எ பிக்கர் இன் சைஸ் ஓகே அது வந்து நம்ம ஹெட்டரோசிஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த ஹெட்டரோசிஸ்ட் உடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இன்வால்வ்டு இன் த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சைனோஃபைசின் எல்லாமே வந்து நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணோம் ஸோ அப்போ அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சராக இந்த ஹெட்டரோசிஸ்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஹெட்டரோசிஸ்ட் 1 or 2 மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய கொஷின் ஓகே அண்ட் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்குது ஸோ அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன மெத்தட்ஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கினட்ஸ்
ஹார்மோகோனியா, ஃபிஷன் அண்டு எண்டோஸ்போர்ஸ் மூலிமா நடக்குது. அது அக்கினட்ஸ். ஸோ அக்கினட்ஸ்ன்றது என்னென்னா இது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய கைண்ட் ஆஃப் அ செல். ஓகே, ஸோ ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸோ அந்த டைமில் என்டையர் புரோட்டோபிளாசம் டேர்ன்டு இன்ட்டு அது ரொம்ப கண்டென்ஸ் ஆகிட்டு மெனி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி திஸ் ஸ்போர்ஸ் ஆர் கவர்டு பை அ திக் வால். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அதை வந்து என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு திக் வாலாக இருக்கக்கூடிய ஒரு டார்மண்ட் ஸ்போர். ஓகே, டார்மண்ட் என்றது ரெஸ்டிங் ஸ்போர். ஸோ அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் போயிட்டு ஃபேவரபிள் கண்டிஷன் அகைன் கம் பேக் த செல் வால். ஓகே, திக் செல் வால் ரப்ச்சர்ஸ் அண்ட் ரிலீசஸ் த அக்கினட் ஸ்போர்ஸ். ஓகே, தென் ஈச் ஸ்போர்ஸ் டு டெவலப் எ ஆர்கானிசம். ஸோ அதுதான் வந்து அக்கினட்ஸ். ஓகே, அண்ட் ஹார்மோகோனியா அதனுடைய வெஜிடேட்டிவ் பார்ட்டில் லைக் அஸ் ஏ ஹார்ன் ஆர் என்ன ஸ்மால் ஃபைபர் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து அதனுடைய வெஜிடேட்டிவ் பார்ட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து அந்த டிவிஷன் மூலிமா அந்த நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் எல்லாமே இந்த ஹார்ன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து வெல் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா இட் இஸ் டிட்டாச்சு ஃப்ரம் த மதர் செல். ஓகே, மதர்கிட்ட இருந்து அது பிரிஞ்சு அந்த தனியாக ஒரு இன்னொரு நியூ ஆர்கானிசம் அது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் கேரக்டர் தட் இஸ் எ ஹார்மோகோனியா. ஃபிஷன் என்றது துண்டாதல். ஓகே, செயின் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோ இல்லை காலனியல் ஃபார்மில் இருக்கக்கூடிய செல்ஸோ வந்து தனித்தனியாக செப்பரேட்டட் ஆகும்போது ஈச் செல் கேன் சர்வைவ் ஆர் கேன் ப்ரொடியூஸ் எ சிங்கிள் ஆர்கானிசம். ஓகே, ஒரு நியூ ஆர்கானிசமாக அது ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்போர்ஸ் நம்ம ஆல்ரெடி பாக்டீரியாலேயே பார்த்துருக்கோம். அதே அந்த பாக்டீரியல் கேரக்டர் இதுலேயும் இருக்குது. ஓகே, ஸோ எண்டோஸ்போர்ஸ் வந்து எதில் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்போர். ஓகே, அண்ட் மியூசிலேஜ் ப்ரெசன்ட் ஆன் த தேலஸ். ஸோ இந்த சைனோபாக்டீரியா பொறுத்த வரைக்கும் மியூஸ்லேஜ். ஓகே, ஸோ அந்த என்டையர் செல் வால் மேலேயும் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், மியூஸ்லேஜ் இருக்குது. இட் இஸ் எ விஸ்கஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஒட்டக்கூடிய பசை போல் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து அந்த செல் வால் மேலே ப்ரெசன்ஸாக இருக்குது. அது இந்த கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் பெக்குலியர் கேரக்டர் ஆஃப் த சைனோபாக்டீரியான்னு சொல்லலாம். ஹென்ஸ் இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் நம்ம என்ன சொல்லலாம்னா மிக்ஸோஃபைசியன் கூட சொல்லலாம். ஓகே, and another one important point, sexual reproduction is completely absent in the cyanobacteria category of organism. Okay, so அதில் sexual reproduction இல்லை, ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி வருதுன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை தான் பேஸ் பண்ணி வருதுனால ஸோ hence I told vegetative reproduction is dominated in the cyanobacteria member. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா the microcystis aeruginosa causes water blooms. What is mean by water blooms? algal blooms அந்த மாதிரி நீங்கள் algal சாப்டரில் படிக்கலாம். ஓகே, ஸோ blooms is nothing but group of luxuriant group of organism, that is a bloom. Okay, so especially in water bodies. ஸோ அப்போ வாட்டர் பாடிஸில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக லக்ஸரியன்ட் அமௌண்ட்டில் இருக்கும் போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எஸ்பெஷலி இந்த சைனோபாக்டீரியா வந்து அதனுடைய வெஜிடேட்டிவ் க்ரோத்தை வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும்போது அப்போது வித்தின் ஷார்ட் பீரியடில் திஸ் சைனோபாக்டீரியா கவர்ட் ஆன் த வாட்டர் பாடிஸ். ஓகே, ஃபுல்லாக கவர் ஆகிடும். கவர் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த சைனோபாக்டீரியன் ப்ளூம்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் தான் நம்ம இங்கே வந்து வாட்டர் ப்ளூம்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவே சைனோபாக்டீரியா வந்து இன்னும் அதிகமாக லக்ஸரியன்ட் க்ரோத்தாக போகும்போது இட் மே காஸ் சம் என்ன சொல்லுவாங்க சம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ அது மூலிமா உள்ளார இருக்கக்கூடிய அதர் வாட்டர் அனிமல்ஸோடைய லைஃப்பை அது வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வாட்டர் ப்ளூம்ஸ் வந்து எதால் ஃபார்ம் ஆகுதுன்னா மைக்ரோசிஸ்டிஸ் ஆரிஜினோசா. ஓகே, அண்ட் இதில் இந்த சைனோபாக்டீரியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பயோ ஃபெர்டிலைசராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பயோ ஃபெர்டிலைசர் அஸ் வெல் அஸ் ஃபோடர். ஓகே, கால்நடைகளுக்கு தீவனமாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர் நம்ம வந்து இது எது சொல்கிறோன்னா பயோ மீன்ஸ் ஆர்கானிசம், ஃபெர்டிலைசர்னால் தீனின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலாக இந்த மாதிரி சைனோபாக்டீரியாவை நம்ம கல்ச்சர் பண்ணி அதில் கிராப் கல்டிவேட் பண்ணோம்னா நமக்கு மோர் ஈல்டு கிடைக்கும். அஸ் வெல் அஸ் சாயிலோடைய கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ பிஹெச் வந்து அங்கே இது ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ அது மூலிமா என்விரான்மெண்ட்டும் நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ்பெஷலி இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸாம்பிளாக நம்ம நாஸ்டாக், அனபீனா இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதில் இதனுடைய மெயின் கேரக்டர் என்னென்னா இட் ஃபிக்ஸ் த ஃப்ரீ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன் டு த சாயில். ஸோ அப்போ நைட்ரஜன் இது வந்து அந்த ஹெட்டரோசிஸ்ட் மூலிமா சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த நைட்ரஜன் யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே வளரக்கூடிய கிராப்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப க்ரோத் வந்து வெல் க்ரோத்தாக அவங்க வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து மோர் ஈல்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லலாம். அசோலா அது வந்து ஃபோடர் பிளான்ட்டு நம்ம சொல்லுவோம். அஸ் வெல் அஸ்
கால்நடை தீவனங்களும் சேர்த்து கொடுப்பாங்க அந்த அசோலாவை. ஓகே, அண்ட் ஸ்பைருலினா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் ஃபார் த எஸ்சிபி. எஸ்சிபி மீன்ஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ ஆஸ்ட்ரானட்ஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்னது பிளான்ட். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்பைருலினாவை கலெக்ட் பண்ணி அது பவுடர் ஃபார்ம் இல்லை பேஸ்ட் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ஃபுட்டாக சாப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ எதுக்கு இது இந்த என்டையர் ஸ்பீஷீஸ் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம்னா அதில் வந்து மேக்ஸிமம் கண்டென்ட் என்ன இருக்குது, ப்ரோட்டீன். ஸோ அலாங் வித் சம் விட்டமின்ஸ், எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்டு அதர் நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்கும் அந்த ஆர்கானிக்ஸில். அப்போ வந்து அந்த ப்ரோட்டீனோடைய என்ன சொல்லுவாங்க நியூட்ரிஷன் நமக்கு அதிகமாக வேணும்னா இந்த ஸ்பைருலினால நம்ம வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமாக ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்பைருலினா வந்து நம்ம எஸ்ஏபி ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, this is the cyanobacteria intermediate character உடைய salient features. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து 3 மார்க் 4 மார்க் எனி டைப் ஆஃப் கொஷின்ஸில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாக்டீரியா அண்டு ஆல்கே, ஸோ இந்த 2 கேரக்டர் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்ததுன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனுடைய இன்டர்மீடியட் கேரக்டர்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணி இன்ட்ரெஸ்டோடு படித்தோம்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.